ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, யானை முகமும் புலி கால்களும் பெண்ணின் மார்பும் உடைய விநாயகர் வியாக்கர பாத விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள நவகிரக மண்டபத்தூண், நாகர்கோயிலும் அழகம்மன் கோயிலில் உள்ள தூணிலும் காட்சி தரும். அன்பர்கள் இந்த அற்புதமான கருத்தை மனதில் நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் இடையூறுகளும் இன்னல்கள் துன்பங்களும் துயரங்களும் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகலும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண. இன்றைய நாள் 31/5/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 17வது நாள். இன்றைய சிறப்பு என்னவென்றால் பௌர்ணமி தினம், கரிநாள். மதுரை கூடலழகர், காட்டூரூர் ஆதிகேசவர, அரியகுடி சீனிவாசன், திருக்கண்ணாபுரம் சௌரிராஜ தலங்களில் தேர், காஞ்சி குமரகோட்டம் முருகன் திரு கல்யாணம், பௌர்ணமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி பௌர்ணமி மதியம் 2:45 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம், மாலை 4:46 வரை, யோகம் மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு, நல் வாழ்வை மலர செய்யும் 4 வகை யோகங்கள். சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் புதனையும், புதனுக்கு அடுத்த வட்டப்பாதையில் சுக்கிரனையும், சுக்கிரனுக்கு அடுத்த வட்டப்பாதையில் பூமியும், சந்திரனையும் காணலாம். சந்திரன் பூமியோடு சேர்ந்து சூரியனை சுற்றி வருகிறது. பூமிக்கு அடுத்த வெளிவட்ட
பாதையில்தான் செவ்வாய் சூரியனை சுற்றி வருகிறது. செவ்வாய்க்கு அடுத்த வியாழனும் வியாழனுக்கு அடுத்த சனியும் சூரியனை சுற்றுகின்றது. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் வியாழனாகும். வியாழன் பகவான் சூரியனை சுற்றி வர ஓராண்டு ஆவதால் ஆண்டுக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி வருகிறது. குரு பெயர்ச்சியால் அவரவர் ராசிக்கு ஏற்ப பல உயர்ந்த நன்மைகளை அடைகின்றனர். இதனை வடமொழியில் அதிர்ஷ்டம் என்று அழைக்கின்றனர். ஒரு மனிதனின் வாழ்வில் உயர் நிலைக்கு வருவதற்கு வியாழ பகவானே முக்கிய பங்காற்றுகின்றார். நல்ல உடல் நலன், ஆளுமை, பொருளாதார வளர்ச்சி, கல்வி, நல்ல மனநிலை, நல்ல வாழ்க்கை துணை, குழந்தைகள், சிறந்த நண்பர்கள், உறவினர்கள் என முறையாக வாழ்க்கைக்கு குரு பகவானே காரணம் என படுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. புண்ணியம் என்பது நடைமுறை வழக்காக உள்ளது. இதனால் நாம் அறிந்து கொள்வது குருவின் பார்வையினால் மற்ற கோள்கள் தங்கள் குணத்தை காட்டுவது இல்லை என்பதால். வேள பகவான் பொதுவாக அவரவர் ராசிக்கு ஏற்ப சிங்க யோகம், செல்வ யோகம், குருச்சந்திர யோகம், எதிர்பாராத யோகம் என 4 வகையான யோகங்களை வழங்கி வருகிறார். சிங்க யோகம் சந்திரன் என்ற ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு 4, 7, 10 இடங்களில் வியாழன் அமர்ந்திருந்தால் அது சிங்க யோகம் என்று சொல்லப்படுகிறது. காற்றில் சிங்கத்தை கண்டால் எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிவிடும். அதுபோல சிங்க யோகம் வந்தாலும் பிறந்தால் எந்த ராசிக்காரர்கள் அனைத்து துன்பங்களும் விலகி ஓடிவிடும். இத்தகைய யோகம் பெற்றவர்கள் நீண்ட ஆயுளோடு மேன்மையோடு வாழ்வார்கள். அடுத்தது செல்வ யோகம். குரு மற்றும் கேதுவின் இணைவால் இந்த யோகம் ஏற்படும். இத்தகைய சேர்க்கை லக்னம் அல்லது ராசி கேந்திரங்களாக 1, 4, 7, 10 உண்டாக செய்து சிறப்படைய செய்யும். இந்த அமைப்பு உள்ளவர் பல மேன்மையான பதவிகளை பெறுவார். குருச்சந்திர யோகம். லக்னத்துக்கு 4, 5, 9 ஆகிய ராசியில் சந்திரனோடு சேர்ந்து குரு வந்தார். குருச்சந்திர யோகம் உண்டாகும். இந்த யோகத்தால் ஆயுள் பலம், செல்வம், உடல் நலன், குழந்தை வேறு மற்றும் புகழ் சிறப்பாக அமையும். குருச்சந்திர யோகம் உள்ளவர் தங்கள் கற்ற கல்விக்கு சம்பந்தமே இல்லாத துறையில் ஈடுபட்டு அதில் வெற்றி கொடி நாட்டுவார். எதிர்பாராத யோகம். குரு பகவான் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திர ஸ்தானங்களாக 1, 4, 7, 10 ஆட்சி அல்லது உச்சம் பெற்றார். அவர்கள் எதிர்பாராத யோகத்தை அடைவார். எதிர்பாராத பொருளாதார வளர்ச்சி, அரசு பதவி, புகழ் ஏற்படும். மற்றவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய வழிகாட்டிகளாயும் விளங்குவார். இந்த யோகம் இருந்தால் மட்டும் போதாது, குரு தசையும் வந்தால்தான் முழுமையான பலன்களை பெற முடியும். அப்படி இல்லை என்றால் மற்ற தசைகளில் குரு புத்தி காலத்தில் இந்த யோகங்களை பெறலாம். முதலாவது பரிகாரம். மேற்கண்ட யோகங்கள் நமது ஜாதகத்தில் வேலை செய்ய வேண்டுமெனால் இரக்கத்துடன் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்பவர்கள் இந்த யோகத்தை முழுமையாக அதனுடைய பலாபலனை பெறுகிறார். இரண்டாவது பரிகாரம். அனைத்து சிறப்பு நிலைகளும் பெற்றிட முடிந்தவரை குரு பகவானை வணங்கி வரும். முடியாதவர்கள் 27 கொண்ட கடலை மஞ்சள் துணியில் முடிந்து பூஜை அறையில் வைத்து தினசரி வணங்கிட வேண்டும். குரு பகவானின் கோடி நன்மைகள் தவறாமல் பெறலாம். நாளைய தினம் காரிய வெற்றி தரும் கணபதியினுடைய வழிபாடு என்ன என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பெற இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை கற்கின்ற ஒரு அருமையான ஒரு பகுதி. கடந்த பல தினங்களாகவே 10ஆம் பாவம், காரியஸ்தானம் மற்றும் உத்தியோகஸ்தானம், வியாபாரஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஸ்தானங்களை லக்ன வாரியாக நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற சுக்கிரன் 11 என்று சொல்லப்பட்ட மிதுனத்திலே இருந்தார். பள்ளிக்கூடம், பள்ளி புத்தகம், திரைப்படம், தொலைக்காட்சி, கதை, வசனம் எழுதலாம், ஓவியம், எந்த வேலையில் ஈடுபட்டாலும் இறுதியில் சொந்த தொழிலை செய்வது. 11வது இடம் லாபமே இல்லாத வேலை ஒன்று அமையும். 12 என்று சொல்லப்பட்ட கடகத்திலே சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதியாய் திகழ்கின்ற சுக்கிரன் இருந்தால் வெளி ஊர்களில், வெளிநாடுகளில் வேலை செய்வீர்கள். அரசாங்க வேலை, தனியார் வேலை, மொத்தமாக வேலை என்றால் படிப்படியாய் முன்னேறுவீர்கள். சொந்த தொழிலை தவிர்க்கலாம். புதன் நட்பு பலம் என்றால் நல்ல பலன் உண்டு. பலம் குறைந்தால் நல்ல பலன் கிடையாது. இப்பொழுது துலாம் லக்னம்.
துலாம் லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற சந்திரன் ஒன்றிலே இருந்தார், அதாவது துலாம் ராசியிலே இருந்தால் வெளிநாட்டு தூதுவர்கள், கப்பல் மாலுமிகள், விமான ஓட்டி, விமான வேலை, பாஸ்போர்ட், துறைமுகம், மீன் வளர்ப்பு துறை, சுகாதார லாகா, சொத்து தொழில், தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர், திரைப்படம், அழகு சாதனம் பொருள், வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி நிறுவனம், சொந்த தொழில் அல்லது வேலை இத்துறையில் அமை. துலாம் லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற சந்திரன் விருச்சகத்தில் இருந்தார். வருமானம் சிறப்பாக இருக்கும். அரசாங்க வேலை, மின்வாரியம், ஐஐடி, தொலைபேசி, நீர்ப்பாசனம், சுங்கவரி, வருவாய்த்துறை, கட்டிடம் கட்டுதல், மின்சாரம், ஆழ்கிணறு அமைத்தல், தச்சு வேலை செய்தல், வீடுகளை கட்டி விற்பனை செய்தல், இடம் வாங்கி வெளிநாடுக்கு விற்பனை செய்தல், வெளிநாட்டு தொடர்பு, திரைப்படத்துறை, குறிப்பாக சீன் செட்டிங் ஸ்டூடியோ நடத்துவீர்கள். துலாம் லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற சந்திரன் தனுசிலே இருந்தால் சொந்தமாக தொழில் செய்தால் பலன் கிடைக்கார். கலைத்துறை, இசை நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி, கராத்தே, குத்து சண்டை, சிலம்பம், நீதிமன்றம், சமயம், ஆன்மீகம், நிதி நிறுவனம், வங்கி, ஒரு சிலர் வெளிநாட்டு தூதுகள். 4வது இடம் துலாம் லக்னத்திற்கு 4வது இடமாய் திகழ்கின்ற மகரத்திலே சந்திரன் வீற்றிருந்தார். 10ஆம் ஆதியாக அவர் திகழ்கின்றார். இந்த துலா லக்னத்தை பொறுத்த மாட்டில் அலட்டிக்கொள்ளாமல் சம்பாதிப்பீர். அரசு தனியார் துறையில் வேலை பார்ப்பீர். பிறரை தன் கீழே வைத்து வேலை வாங்குவது வல்லவர். ஒரு சிலர் மருத்துவமனை, முதியோர் இல்லம், உணவு விடுதி, ரயில்வே மருந்தகம், தனியார் துறை என்றால் தியேட்டர், மிஸ், காய்கறி கடை, பால் பண்ணை, ஒரு சிலர் தாயின் மூலம் வருமானத்தை அடைவார். துலா லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற சந்திரன் 5வது இடம் என்று சொல்லப்பட்ட கும்பத்திலே இருந்தார். அரசு துறை, அரசு சார்ந்த துறை, பெரும்பாலும் வேலை செய்வீர்கள். தொழில் மூலம் பணமும் புகழும் கிடைக்கும். சொந்த தொழில் என்றால் பூர்வீக தொழில் மட்டுமே செய்ய வேண்டும். அதுதான் லாபத்தை கொடுக்கும். மருத்துவமனை, முதியோர் இல்லம், உணவு விடுதி, ரயில்வே மருந்தகம், தனியார் துறை என்றார். தியேட்டர், மிஸ், காய்கறி கடை, பால் பண்ணை, ஒரு சிலர் தாயின் மூலம் வருமானத்தை அடைவார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சுக்கிரன் சனி கூட்டணியால் நவபஞ்சம யோகம் எந்த ராசிகளுக்கு நன்மை. ஜூன் மாதம் சுக்கிரன் மற்றும் சனி இணைந்த நவபஞ்சம ராஜயோகம் உருவாகிறது. இதனால் பல ராசிகள் இன்பத்தை பெறப் போகின்றன. ஜோதிடத்தின்படி நவபஞ்சம யோகம் மிகவும் சக்தி வாய்ந்த யோகமாய் கருதப்படும். இந்த யோகம் உருவாகினால் அது எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகளை அள்ளி கொடுக்கும். வரும் ஜூன் 25, 2026 அன்று சுக்கிரனும் சனியும் ஒருவரை ஒருவர் இணைகின்றனர். இந்த இணைப்பு நவபஞ்சம யோகத்தை உருவாக்கப் போகிறது. இதனால் எந்த ராசிக்காரருக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். முதலே மேஷ ராசிக்காரர்கள் அவருடைய குடும்பத்திற்கு இது ஒரு நல்ல நேரம். நிலுவையில் இந்த வேலைகள் முடிக்க அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் வெற்றியாய் முடியும். வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆடம்பர செலவு செய்வதை நிறுத்த வேண்டும். ரிஷபம் நவபஞ்சம ராஜயோகத்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம். குடும்பத்தில் அன்பு கிடைக்கும். கடின உழைப்பு நல்ல பலன் கிடைக்கும். அதிக பண உறவு கிடைக்கும். நீங்கள் புதிய திட்டங்களில் வேலை தொடங்க செய்வீர்கள். இது எதிர்காலத்தை உருவாக்கும். அடுத்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவபஞ்சம ராஜயோகம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம். வருமானத்திற்கு புதிய வழிகள் திறக்கும். நீங்கள் பெரிய நிதி முடிவுகளை எடுக்க முடியும். இந்த நேரத்தில் வீட்டில் உள்ள மகிழ்ச்சியாக இருப்பார். பழைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். நல்ல நேரத்தை அனுபவிக்க தயாராக. கும்பம் ஜூன் மாதம் முதல் உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கிறது. சுக்கிரனும் சனியும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை எளிதாக்குவார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வேலையில் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் தலைமை பண்பு அதிகரிக்கும். உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது. எதிர்காலத்திற்கு தேவையான தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடுகளை செய்ய தொடங்குவீர்கள். பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினைக்கு முடிந்து பணம் கைக்கு வந்து சேரும். இப்படிப்பட்ட கோச்சார பலாபலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. முதல் அந்த பகுதி கணபதியினுடைய பெருமையை சொல்லி, அவர் எங்கே இருக்கிறார் என்பதை சொல்லி, அவரை வணங்குவதால் என்ன சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது பகுதி பஞ்சாங்கம் பகுதி, இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்கம் பலனையும் சொல்லக்கூடியது. மூன்றாவது பகுதி பரிகாரங்களும் பலன்களும் என்ற பகுதி, அதிலே அன்றாட பிரச்சனைக்கான எளிய தீர்வுகள் சொல்லப்படுகிறது. நான்காவது பகுதி ஜோதிட ரகசியங்களை கற்றுக் கொடுக்கின்ற பகுதி, இலவசமாக ஜோதிடத்தை பயிலுகின்ற பகுதி. இந்த பகுதியிலே பாவங்கள் 12 பாவங்கள், அதிலே நிற்கின்ற கிரகங்களுடைய இணைவு, இதன் மூலம் ஏற்படுகின்ற பலாபலன்களை சொல்லப்படுகிறது. 5வது பகுதி கோச்சார பகுதி, கிரகங்களுடைய பெயர்ச்சி, கிரகங்களுடைய பார்வையால் ஏற்படுகின்ற பெயர்ச்சி, நட்சத்திர பெயர்ச்சி என்று பலவிதமான பெயர்ச்சிகளுடைய பலாபலன் சொல்லப்படுகிறது. 6வது பகுதி, இதுவே கடைசி பகுதி. இந்த பகுதியில் தான் தினப்பலன் 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை இந்த பகுதியிலே ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது ஒருமுக சிந்தனையோடு அவர்கள் வாகனத்தை இயக்க வேண்டும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக உதவி செய்யும். கூடுதலாக வேல்மாறல் மற்றும் கந்த சஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கட்டுப்படும். ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். சாதகமாய் பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள். பயணம் செல்ல நேரிடலாம். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களுக்கு சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாகும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாய் பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதகமாய் அனைத்து செயல்பாடுகளையும் பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள். பயணம் செல்ல நேரிடலாம். மனதுக்கு பிடித்தவரை சந்திக்க நேரிடலாம். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய சந்திப்பும் மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்கள் எச்சரிக்கையாய் பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவது கவனம் தேவை. மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாகும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பணியாட்களின் மூலமாய் நன்மை ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்கள் நன்மதிப்பை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாகும். தடைப்பட்டு வந்த காரியங்களை சாதகமாய் நடந்து முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பணி ஆட்களின் மூலம் நன்மை ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்கள் நன்மதிப்பை பெறுவீர்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை கிடைக்க பெறுவார்கள். உயர் பதிவுகளும் கிடைக்கக்கூடும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை தரும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாய் நடந்து முடியும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6.
புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவார். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை தரும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாய் நடந்து முடியும். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுப்பலன். இன்று தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாய் முடியும். பண வரத்து அதிகரிக்கும். ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனம் தேவை. லாபம் உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். சிறு சிக்கல்களும் ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம். மன தைரியத்தால் வெற்றி காண்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாய் முடியும். பண வரத்து அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த ஒப்பந்தங்கள் எடுப்பதிலே கவனம் தேவை. லாபம் உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிறு சிக்கல்களும் ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சின்ன சின்ன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்புக்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம். மன தைரியத்தால் வெற்றி காண்பு. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயரும் மற்றும் வெற்றியை தேடித்தரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுடைய பதவிக்கும் உயர்வு தரும் மற்றும் வெற்றியை தேடித்தரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாள ஆசைகள் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானம் தேவை. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுப்பலன். இன்று நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுகிறோம். முயற்சிகள் வெற்றி பெறும். எதையும் ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுவது நன்மை தரும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனத்துடன் வைப்பது நல்லது. பண வரத்து அதிகமாகும். பெரியோருடைய பகைமையை பாராட்டுவது தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் வெற்றி பெறும். எதையும் ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த வேகத்தை குறைந்து வேகத்துடன் செயல்படுவது நன்மையை தரும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனத்துடன் வைப்பது நல்லது. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த பண வரத்து அதிகமாகும். பெரியோருடைய பகைமையை பாராட்டுவது தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொதுப்பலன். இன்று தொழில் வியாபாரத்தை எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில் எந்த தடைகளும் இருக்காது. எந்த ஒரு வேலையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியதற்கும் உத்தியோகத்தில் இருப்பவர் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் பலன் கிடைப்பதே தாமதம் ஏற்படலாம். கொடுத்த வேலையை நேரத்தில் செய்வது உகந்தது. அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். பழைய பாக்கியில் வசூலாக தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வது எந்த தடைகளும் இருக்காது. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்து எந்த ஒரு வேலையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்ப மிகவும் கவனத்துடன் பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் பலன் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த வேலையை நேரத்தில் செய்வது உகந்தது. அது நல்ல பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது. இன்று குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை வரும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைகளை எதிர்கால நிலையில் அக்கறை காட்டுவது. விருந்தின வருகை இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. மற்றவர்களும் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை வரும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த பிரச்சனைகள் குறையும். போராட நட்சத்திரத்தை சார்ந்த குழந்தைகள் எதிர்கால நிலை அக்கறை காட்டுவது. விருந்தின வருகை இருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை சிந்திப்பது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்கள் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுப்பலன். இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விருந்து கேளிக்கையில் பங்கு கொள்வீர்கள். கடன் பிரச்சனை குறையும். வீண் அலைச்சல், வீண் பயம் குறையும். அடுத்தவர் செய்யும் இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வீர்கள். ஆர்வம் காட்டுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த விருந்து கேளிக்கையில் பங்கு கொள்வீர்கள். கடன் பிரச்சனை குறையும். வீண் அலைச்சல், பயம் குறையும். அடுத்தவர் செய்யும் இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி சாமர்த்தியமாய் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
இன்று செய்கின்ற காரியங்களில் கவனம் செலுத்தி அதன் மூலம் பெறுகின்ற இன்பத்தை நீங்கள் அதிகமாக்கி கொள்ளலாம். உங்களுக்கு தேவைப்படுவது பொறுமை, நிதானம் மட்டுமே. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாக இன்று எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுக. சுக்கிரன் தனது சஞ்சாரத்தால் வீண் செலவை உண்டாக்குவார். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். திட்டமிடுவது பின்னடைவு ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோருடைய நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. சுக்கிரன் தனது சஞ்சாரத்தால் வீண் செலவை உண்டாக்குவார். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாகன யோகம் உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருகின்ற வாய்ப்பு கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எந்த விஷயத்தில் முடிவு எடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது. புதிய முயற்சியில் தாமதம் ஏற்படலாம். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். புத்திசாலி தனத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பண வரத்து தாமதப்படும். மற்றவர்களும் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நன்மையை தரும். செவ்வாய் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எந்த விஷயங்களும் முடிவெடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது. புதிய முயற்சியில் தாமதங்கள் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். புத்திசாலிதான் எதையும் செய்து முடிக்க முடியும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பணவரத்து தாமதப்படும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். செவ்வாயின் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.